يا الله. தரைமட்டமான அமெரிக்க தளம். வெறி கொண்ட வேட்டை ஆரம்பம். பழிக்கு பழி வாங்கும் ஈரான். அமெரிக்காவுடனான மோதல் முற்றியிருப்பதை அடுத்து குவைத்தில் உள்ள அதன் ராணுவ தளங்கள் மீது ஈரான் உக்கிர தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நீடித்து வரும் நேரடி போர் தற்போது அண்டை நாடுகளுக்கும் பரவி புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவின் தொடர் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் கண்ணுக்கு கண், அதாவது பழிக்கு பழி வாங்கும் தனது ராணுவ நடவடிக்கையின் 3ஆம் கட்டத்தை தொடங்கியுள்ளது. ஈரான் தனது முதற்கட்ட நடவடிக்கையில் ஜோர்டானில் உள்ள பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளத்தை குறிவைத்து தாக்கியது. அங்குள்ள அமெரிக்காவின் பல ஆயுத கிடங்குகளும் எரிபொருள் நிலையங்களும் தீக்கிரையாக்கப்பட்டன. 2வது கட்டமாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை மற்றும் விமானப்படைக்கு சொந்தமான ஷேக் ஈசா ராணுவ தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக நேற்று தனது 3ஆம் கட்ட தாக்குதலை குவைத்தில் நடத்தியது. குறிப்பாக குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய ராணுவ தளங்கள் மீது ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது. இது உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமானப்படை தளத்தில் இருந்த அமெரிக்காவின் ஏவுகணை எதிர்ப்பு பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக ஈரான் புரட்சிகர ராணுவ படை அறிவித்துள்ளது. மேலும் அகமது அல் ஜாஃபர் விமானப்படை தளத்தில் இருந்த அமெரிக்காவின் அதிநவீன FPS என்ற ரேடார் அமைப்பும் இந்த தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.